Welcome dears, this is MSCO Physics. Okay, இந்த வீடியோவில் 12th standard Physics second lesson current electricity இருக்கக்கூடிய example number 3 தான் பார்க்க போகிறோம். So first question read பண்ணிடலாம். A copper wire of cross sectional area 0.5 mm square carries a current of 0.2 ampere. If the free electron density of copper is 8.4 into 10 power 28 meter inverse cube, then compute the drift velocity of the free electrons. Okay, question என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம ஒரு காப்பர் ஒயரோட cross sectional area 0.5 mm square 0.5 mm ஸ்கொயர் இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கக்கூடிய காப்பர் ஒயர் எவ்வளோ கரண்ட்டை கேரி பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. 0.2 ஆம்பியர் கரண்ட்டை வந்து கேரி பண்ணுது. அப்படி கேரி பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த காப்பர் ஒயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவும் போல தான் ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூஸ்லாம் எழுதிடலாம். ஸோ என்னென்ன கிவன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட வேல்யூ 0.5 millimeter square. ஸோ எப்போவுமே எல்லாத்தையும் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம், எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, மீட்டர்ஸ் யூனிட் எல்லாம். ஸோ அப்படி நம்ம மில்லிமீட்டர் ஸ்கொயரை எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணும்போது 0.5 into 10 power minus 3 இது ஸ்கொயர் இல்லையா. ஸோ 0.5 எப்போவுமே நம்ம பவர் வேல்யூ என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ 10 power minus 6 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஏரியாவோட வேல்யூ. ஓகேவா, ஹாப்பி டெல்லி. ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கரண்ட் எழுதிக்கலாம். கரண்ட் I is equal to 0.2 ஆம்பியர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் டென்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கல, எலக்ட்ரான் டென்சிட்டி தான் 8.4 into 10 power 28 m இன்வர்ஸ் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம எப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எடுப்போம், அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 1 மீட்டர் கியூப் இருக்கக்கூடிய வேல்யூமில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இதோட மீனிங். அதாவது நமக்கு தெரியும் இல்லையா, எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பர் வால்யூம் அப்படின்னு போடுவோம். ஸோ இதுதான் எலக்ட்ரான் டென்சிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் வால்யூம். ஸோ அப்போ இதில் தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டியோட வேல்யூ 8.4 into 10 power 28 m power minus 3 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு தெரியாது, வால்யூம். ஸோ வால்யூம் எவ்வளோ இங்கே 1 மீட்டர் கியூப். ஸோ இதில் தான் n இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே நம்ம எழுதுகிறோம் n is equal to 8.4 into 10 power 28. இதுக்கு யூனிட் கிடையாது, ஏன்னா இது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம என்னன்னு எழுதிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ VD என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலாவுக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நமக்கு தெரியும் VD is equal to I/NEA. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா வேல்யூ போடுங்க. I is equal to 0.2 ஆம்பியர், என்னோட வேல்யூ 8.4 into 10 power 28, ஈயோட வேல்யூ 1.6 into 10 power minus 19, ஏயோட வேல்யூ 0.5 into 10 power minus 6. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த பவர் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். அப்போ 10 power 28 மேலே போகும்போது 10 power minus 28, இது 10 power plus 19, இது 10 power plus 6. ஸோ ரிமைனிங் டேர்ம் டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 8.4 into 1.6 into 0.5. இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 6.72. ஸோ அதை நம்ம டினாமினேட்டரில் போட்டிருக்கலாம், நியூமரேட்டரில் 0.2. ஸோ இப்போ இது ரெண்டுமே டெசிமலில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு 100ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போது நமக்கு நியூமரேட்டரில் 20 கிடைக்கும், டினாமினேட்டரில் 672 into 10 power minus 3. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.029 அப்படின்னு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டில் 9 இருக்கிறதுனால நான் 0.03 அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வேல்யூ 0.03 into 10 power minus 3, வெலாசிட்டியோட யூனிட் ms inverse 1. ஸோ இதுதான் தேர்ட் சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.